எதிர்பார்க்காத நேரத்தில் ஏடாகடமாக வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிற இயற்கைக்கு இன்னொரு முகம் இருக்குது. அப்படி கண்ணை மூடி திறக்கத்துக்குள்ளே இயற்கை செஞ்ச கண்ணாபின்ன சம்பவங்களை அலசி அள்ளிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து 17 நிமிஷத்தில் இயற்கையோட கோரமுகம்னா என்னங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்ததுலேயே எந்த சம்பவம் படுபயங்கரமாக இருந்துச்சுங்கிறத லாஸ்ட்டில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புயல் உட்காந்து பொறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் பொறி பறந்துடும். ஆனால் இங்கே காரே பறக்குது. சும்மா இருக்கிறவனை சொரியக்கூடாதுங்கிறது பழமொழி. மலையை சொரிஞ்சு ரோடு போட்டால் மண்டை காலிங்கிறது புதுமொழி. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த காணொலி. ஊருக்குள்ளே வந்த வெள்ளம் இவ்வளோ வேகமாக வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ரெக்கார்டான சிசிடிவியோட டைமை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். 2 நிமிஷத்தில் தண்ணி எவ்வளோ அதிகமாக வந்திருக்குன்னு. அந்த ஆடுகளோட ஓனர் செஞ்ச புத்திசாலித்தனத்தால் எல்லா ஆடுகளுமே பொழைச்சிருச்சு. இந்த ஓரத்தில் வரக்கூடாது டேஞ்சருங்கிறதுக்காக தான் அந்த கியூபே வச்சுருக்காங்க. அந்த கார் டிரைவர் கூட விட்டுருக்கேன். ஆனால் அந்த 2 வீலர் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சரிஞ்சு வர்றதை தெரிஞ்சுமே ரொம்ப அசால்ட்டாக வருவார். துருக்கி நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூலில் ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நல்லா இருக்கிற தண்ணி திடீர்னு ஏன்டா குலுங்குதுன்னு யோசிப்பீங்க. இதுக்கு வேற ஒன்றும் காரணம் கிடையாது, நிலநடுக்கம் தான். மழை பெய்யும் போது மரத்துக்கு அடியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ இன்டர்நெட்டில் பல வருஷமாக சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இந்த சம்பவத்துக்கு காரணம் இடி இடிச்சது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அது நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆலங்கட்டி மலை தண்ணியில் விழுந்ததுக்கே தண்ணி இப்படி கொந்தளிக்குதுன்னா யார் மண்டையிலாவது விழுந்தால் என்ன ஆகிருக்கும்? வெட்டுக்கிளி கூட்டம் கூட்டமாக வந்து விவசாயத்தை அழிக்கிற மாதிரியான சில சம்பவங்களை தமிழ் சினிமாவில் கூட எடுத்துருக்கிறாங்க. இப்படி நடக்க போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி படத்தில் வச்சதா சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உண்மை என்னன்னா அந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி பல நாடுகள் நடந்திருக்கு. அதில் ஒரு வீடியோ தான் இது. நம்ம நாட்டில் வந்து அதிகமான புயல்கள் எல்லாமே இரவு நேரத்தில் வந்ததுனால அதோடைய கோரம் என்னங்கிறத மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த சம்பவம் பகலில் நடந்தால் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருந்த வீட்டுக்குள்ளே திடீர்னு நிலநடுக்கம் வருது. பிள்ளையை தூக்கிக்கிட்டு அப்பா ஓடுறாரு. ஓடுன நீங்கள் கூட கொஞ்சம் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம். இருந்தாலும் சேஃபாக தப்பிச்சிட்டாங்க. இலையுதிர் காலத்தில் மட்டும்தான் இலையெல்லாம் கொட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆலங்கட்டி மழை பெஞ்சாலும் கொட்டலாங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதாரணம். அதே ஆலங்கட்டி மலையில் சிக்கின ஒரு காரோட நிலைமையை பாருங்க. சம்பாரிச்ச காசு சல்லி சிலியாக போனால் அதோடைய வழி என்னங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இயற்கையை எல்லா நேரத்துலையுமே பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்காது. சில நேரங்களில் ரணகலமாகவும் இருக்கும். நெருப்பையும் கோபத்தையும் தணிக்கிறதுக்கு உதவுறது என்னமோ தண்ணி தான்.
ஆனால் அதே தண்ணிக்கு கோவம் வந்தால் என்ன நடக்குங்கிறது உதாரணம் இந்த வீடியோ தான். ஒரே நிமிஷத்தில் ஒன்றுமில்லாமல் போன வீட்டுக்குள்ளே ஆட்கள் யாரும் இல்லாததுனால உயிர் சேதமும் ஏற்படலை. சில நேரங்களில் இயற்கைக்கிட்ட இருந்து எட்டி நிற்கணுங்கிறது எச்சரிக்கையை இந்த வீடியோலேருந்து நானே கற்றுக்கிட்டேன். காரை தூக்கிட்டு போன புயலை முன்னாடியே நம்ம பார்த்தோம். காரை கவுத்து விட்ட புயலை இந்த வீடியோவில் பார்க்குறோம். மழையோ காற்றோ அடித்தா இபி டிபார்ட்மெண்ட்டை கழுவி ஊற்றிருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்களை கழுவி ஊற்றுறதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். காஸ்ட்லியான காரு காற்றடிச்சதுனாலே கண்டமாயிடுச்சு. இத்தனை காரையும் எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் இயற்கைக்கிட்ட மோதக்கூடாதுங்கிறது மட்டும் கண்டிப்பாக தெரியுது. ஆக்ரோஷமாக வர தண்ணிக்கிட்டு ஆர்வ கலரில் போய் நின்னா ஆத்மா மேலே போயிருங்கிறது பசங்களுக்கு கண்டிப்பாக புரியலை. அந்த வீட்டுக்கு மேலே எப்படி இவ்வளோ தண்ணி வருதுங்கிற உண்மை தெரியலனாலும் வீட்டை கட்டினவன் ஏதோ இடவடம் பண்ணியிருக்கானுங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. உலகத்திலே ரொம்ப நேரம் நீடிச்ச மின்னல்னு இதை சொல்கிறாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் பார்த்துருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கற்றுக்கிறேன். பாலைவனத்தில் தான் புழுதி புயலும் புழுதி காற்றும் அடித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது தண்ணியிலையும் வரலாங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ நமக்கு எடுத்துக்காட்டாகவே இருக்குது. கண்டெய்னராக இருந்தாலும் காற்றடிச்சா கலந்து தான் விழுந்தாகணும். நீங்கள் என்னடா பட்டாசு கொளுத்துறீங்க, நான் போடுறான்டா 4 பட்டாசுன்னு சொல்லி இயற்கை நமக்கு எடுத்துக்காட்டுது. மலையிலையும் மலையடி வாரத்துலையும் வாழ்கிற மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கும் பெரிய பெரிய பிரச்சனை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. ஒன்றுமே நடக்காத சம்பவத்தை ஏன்டா காட்டுறேன்னு சொல்லி யாரும் என்னை திட்டாதீங்க. வீடியோ கொஞ்சம் ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், நல்லா கவனித்து பாருங்கள். பக்கத்துலேயே கரண்ட் கம்பம் இருக்கிறனால அதுலேருந்து தான் இந்த தீப்பொறி கொட்டுதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை, அதே கம்பத்தில் விழுந்த இடினால தான் இவ்வளோ பெரிய தீப்பொறி. இது நம்பலனா வீடியோட சவுண்ட் ஆன் பண்ணுறேன், இதை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக நம்புவீங்க. போட்டில் ஒரே ஒரு கப்பல் மட்டும் தான் நிற்கிதுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்னொரு கப்பலையும் மெல்ல மெல்ல நகர்த்தி பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தினது மட்டும் இல்லாமல் உரசி 2 கப்பலுமே டேமேஜ் ஆக காரணமாக இருந்தது அங்கடிச்சு காற்று தான். திடீர்னு பாறையெல்லாம் எதுக்கடா எப்படி பொங்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான காரணத்தை இன்னொரு ஆங்கிளில் காட்டுற, நல்லா பாருங்க.
இவ்வளோ ஆக்ரோஷமாக நம்ம ஊரில் இது வரைக்கும் வெளில வந்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்திருந்ததை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எங்கே எப்போ வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாறைன்னு கூட பார்க்காம பதம் பார்த்துக்கிட்டு வருது அந்த தண்ணி. ஆபத்து புரியாத பசங்க பக்கத்துலேயே நின்று வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணியில் கப்பலும் படகும் தான் மிதக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. கட்டக்கூடாத இடத்துல வீடு கட்டுனா வீடும் மிதக்கும். இந்த சம்பவத்தை பார்த்த பதட்டத்தில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை. நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. இது சீரியஸான சம்பவமாக இருந்தாலும் எனக்கு லைட்டாக சிரிப்பு தான் வந்துச்சு. காரணம் இவர் ஓடி வந்த விதம். இருந்தாலும் சிரிச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க. தண்ணியும் புயலையும் பார்த்தா கூட ஓடி போய் தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிலநடுக்கம் வந்தால் எப்படி தப்பிக்க முடியும்? இந்த வீடியோவில் கவுந்து போகிற கண்டெய்னரை மட்டும் தான் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பல்ட்டி அடித்த பல பைக்கை எத்தனை பேர் கவனிச்சிங்க? தகரத்தை கூட தகர்த்தெறிகிற தன்மை இருக்கிறது வேகமாக அடிக்கிற காற்றுக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவர் எங்கடா சறுக்கிட்டு போகிறாருன்னு பார்க்குறீங்க. அதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. அவங்க உட்காந்துருக்கிறது ஒரு க்ரூஸ் ஷிப்பில். கடலில் அடித்த மோசமான அலையினால ஷேக்கான கப்பல்னால தான் அங்கிள் அங்கிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே நம்ம காட்டின நிலச்சரிவை விட இது ரொம்ப ரொம்ப மோசம். எந்த காருக்குள்ளேயும் யாருமே இல்லாதனால உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை. இயற்கையை எவ்வளோ தூரம் சுரண்டி எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு கடைசியாக பாம்பு வச்சு வெடிக்கவும் வச்சிடுறாங்க. இந்த வீடியோ இருந்த தடையுமே அடுத்த ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடுச்சு. கண்டெய்னரையே கவுத்து போடுது அந்த காற்று. ஆனால் நம்ம ஆளுடைய கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். கேரம் போர்டில் காயின் வலிக்கிட்டு போகிற மாதிரி தான் போகுது இந்த காரு. ஆனால் எவ்வளோ வேகத்தில் இந்த காற்று வீசியிருந்தால் அந்த கார் இவ்வளோ வேகமாக போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. காருக்கு பாவம் பார்க்காத அதே காற்று தான் இங்கே பஸ்ஸுக்கும் பாவம் பார்க்கல. அங்கே டமால்னு வெடிக்க போகுதுன்னு பூனைக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ரோடு போட இடம் இல்லைன்னா கடற்கரையில் கொண்டு போயா போடுவீங்க? கீழே ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் ஆட்கள் யாரும் வராதனால உயிர் சேதம் எதுவும் இல்லை. தோண்ட தோண்ட வருதுன்னு தோண்டிக்கிட்டே இருந்தால் தொடப்பக்கிட்டே எடுத்து தொலைக்க யோசிக்காது இயற்கை.
எரிமலை எப்படி பொறுக்கும்னு டைலாகை கேள்விப்பட்டிருப்போம். முதல்ல நான் எப்போ பொறுக்கணும்னு கேட்குது இந்த எரிமலை. ஜப்பானில் நடந்த ஒரு சுனாமி சம்பவத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது தான் நமக்கு பயமாகவே இருக்குது. இப்போ போகிறது ஆபத்துன்னு தெரிஞ்சும் அசால்ட்டாக போகிறவங்கள நம்ம என்ன தான் சொல்ல முடியும்? இப்படி மோசமான அலை வந்தால் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். ஏன்னா பல நாடுகளில் இப்படிப்பட்ட கடல் கொந்தளிப்புக்கு அப்புறம் சுனாமியும் வந்திருக்கு. நேச்சருக்கு கோவம்னு ஒன்று வந்துட்டா பஸ்ஸு, காரு, வீடு, பாலம்னு எதையுமே பார்க்காது எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவை எடுத்து இன்டர்நெட்டில் வைரல் பண்ணவங்களே இதை ரிவர்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறாங்க. ஒரிஜினல் ஃபுட்டேஜ் என்னங்கிறத நான் காட்டுறேன். மேற்கூரையாக இருந்தாலும் முன்ன பின்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு இந்த புயல். இதனால எவ்வளவு பெரிய சேதம் வந்திருக்கணுங்கிறத நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். இந்த சுனாமி வந்ததும் அதே ஜப்பானில் தான். டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் டேஞ்சராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஜப்பான் தான். காருக்கு கண்டிப்பாக அள்ளு விட்டுருக்கோம். ஓகே கைஸ், இது வரைக்கும் சிக்கின சம்பவங்கள் இவ்வளோ தான். நான் அடுத்த வீடியோக்கு போய் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கப்புறமா போர் அடிச்சிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.